காலம் மறந்துட்டு என்ன பேச்சு தம்பி பிரேக் ஓவரா வந்து ஆடுறியா? இரியா வரையா. டேய் சொரிமுத்து, ஆமாடா அதானே உன் பேரு. இங்க வாடா. லீவுனா வெளில சுத்துறது கிளம்புறதா? இந்தா இதுல லிஸ்ட் இருக்கு, கடைக்கு போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துரு. எக்ஸ்கியூஸ் மீ மேம், லாங்குவேஜ். டேய் நான் தெளிவா தமிழ்ல தானே சொல்றேன். டேய் சொரிமுத்து, அப்படியே லெமனும் வாங்கிட்டு வந்துரு சரியா? என்னாச்சு இவனுங்களுக்கெல்லாம்? ஏன் மரியாதைலாம் பேசுறானுங்க? டேய் போடா. ஒரிஜினல் பேர் இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? எரியுது ஆப்பாவது, எரியுது ஆப்பாவது. பரவாயில்லையே, ஆப்பாவது எரியுதே. பா என்ன பண்ற? இல்லம்மா, பாத்ரூம் போயிட்டு வந்து லைட் ஆஃப் பண்ண ஆஃப் ஆகுது. ஆனா நேத்து நைட்டு பாத்ரூம் போனதுக்கு அப்புறம் லைட் ஆஃப் ஆச்சுமா. அதான் எப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். ஷோ இதாவது உளறிக்கிட்டு வாப்பா இங்க. என்னடி இவ்ளோ கடுப்பா வந்து உட்கார்ற? அம்மா, நம்ம வீட்டு மேல குடியிருக்கார்ல ஜெய். ஆமா, அந்த தம்பிக்கு என்ன? அவர் ரொம்ப பாவமா. ஆமாண்டி, நேத்து கூட அந்த தம்பியை லவ் பண்ற பொண்ணு இல்ல, அவனை புடிச்சு கத்திட்டு இருந்துச்சு. நான் விடுவேனா? பதிலுக்கு வச்சு செஞ்சுட்டேன்ல. என்னது கத்துச்சா? அடுத்த தடவை கத்துச்சுனா சொல்லு, குடும்பத்தை கொளுத்திடுறேன் நானு. உண்மை தெரிஞ்சா நம்மளே கொளுத்திடுற இருக்கு. அப்பா அதெல்லாம் விடுங்கப்பா. அம்மா, அவரு அவங்க அம்மா அப்பாவை ரொம்ப மிஸ் பண்றாராம். அவங்க அவர் ஏதாச்சும் வேலை வாங்கிட்டே இருப்பாங்களாம், இதை பண்ணு அதை பண்ணுன்னு. இங்க நம்ம அவரை மூணாவது மனுஷங்க மாதிரி ட்ரீட் பண்றோம்னு ரொம்ப ஃபீல் பண்றாருமா. அச்சச்சோ, அப்படியா? ஆமா, அது மட்டும் இல்லாம அவர் வீட்டுல அவர் செல்லம்மா சொரிமுத்து சொரிமுத்துன்னு கூப்பிடுவாங்களாம். அதை நினைச்சு அவர் ரொம்ப சந்தோஷப்படுவாராம். இங்க அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்றாராம். ஆமாமா, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? அது அவர் போன்ல பேசிட்டு இருந்தாருப்பா, ரொம்ப அழுது ஃபீல் பண்ணி. அதை நான் கேட்டுட்டேன். ஓ அப்படியா? டே சொரிமுத்து, சோபா கீழே ஒரு எட்டனா வந்துருச்சு. நீ எடுக்க வேணாம், சோபாவை தூக்கு, நான் எடுத்துக்கிறேன்.